ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு 5 தவறுகள பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாழ்க்கையை மாற்றக்கூடிய 5 தவறுகள். அது என்ன 5 தவறுகள்? இந்த 5 ஆமாங்க. இந்த 5 தவறுகள மாத்தினோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது என்ன மாதிரியான தவறுகள்? அது நம்மளோட வாழ்க்கைங்கிற பயணத்துல நம்ம நெறைய விஷயங்கள வந்து கத்துக்கிறோம். நெறைய அனுபவங்கள வந்து சந்திக்கிறோம். சில நேரங்கள்ல நம்ம கரெக்ட்டா வந்து நடந்துக்கிறோம். சில நேரங்கள்ல வந்து நம்ம வாழ்க்கை வந்து தடமாறி ஏதாவது ஒரு தவற செஞ்சுர்றோம். அதாவது தவறு செய்யறது மனிதனோட இயல்பு தான். ஆனா, அந்த தவற வந்து சரி செஞ்சுக்கிட்டு, நாம கரெக்ட்டான வழியில வந்து போறது தான் ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி என்னென்ன தவறுகள்? இந்த மாதிரியான ஒரு 5 தவறுகள். இந்த 5 தவறுகள வந்து மாத்துனா, நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது என்ன மாதிரியான 5 தவறுகள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்மளோட சேனல் பிரியா சங்கர் தாட் சேனல மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் குடுத்து டன் குடுங்க. அப்பதான் வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். அது என்னென்ன 5 தவறு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாமா? அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுக்காகவே வந்து வாழ்றது. இதுதாங்க நம்மள்ல நெறைய பேர் செய்ற விஷயம், அது நெறைய பேர் செய்ற தவறு இதுதான். அடுத்தவங்களுக்காகவே வாழ்றது. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? அதாவது அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்குமோ? இது அவங்களுக்கு பிடிக்காதோ? அவங்களுக்கு இத செஞ்சா வந்து ஒத்துக்குவாங்களா? இத செஞ்சா அவங்களுக்கு நல்லா இருக்குமா? இத செஞ்சா அவங்களுக்கு பிடிக்குமா? இப்படின்னே பார்த்துட்டு அவங்களோட வாழ்க்கையவே நம்ம வாழ்றது. நமக்கான வாழ்க்கை நம்ம வாழ்றதே கிடையாது. நமக்கு அத விட்டுட்டு, நமக்கு என்ன பிடிக்கும்? நமக்கு எது செஞ்சா பிடிக்கும்? நமக்கு எது நல்லா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்குமே வாழ்றது கிடையாது. இந்த தப்ப தயவு செஞ்சு யாரும் வந்து பண்ணிடாதீங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது வந்து பாதி பேருடைய கனவுகள், ஆசைகள் எல்லாமே முதல்லயே கிடந்து மனசுக்குள்ளேயே புதைச்சு காணாம போயிடுது. இதனால இந்த தப்ப வந்து செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுட்டு, அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கான வாழ்க்கைய நீங்க வாழ முதல்ல பழகுங்க. நெறைய பேர் அதாவது உங்களுக்கான வாழ்க்கைய உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத செய்யுங்க அப்படின்னா, உங்களுக்கு அதாவது ஒரு தவறான விஷயங்கள் சில பேர் வந்து நெனைப்பாங்க. நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னா, அந்த விஷயம் வந்து மத்தவங்கள பாதிக்காத விஷயமா இருக்கணும். மத்தவங்கள வந்து ஒரு சின்ன கஷ்டம் கூட அவங்களுக்கு தராததா இருக்கணும். அது வந்து கரெக்ட்டான விஷயமா இருந்தா தான், உங்களுடைய ஆசைகள், கனவுகள்லாம் வந்து கரெக்ட்டு. சரிங்களா? அந்த மாதிரியான ஆசைகள் வந்து கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, உங்களோட வாழ்க்கைய வந்து நீங்க வந்து வாழுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சுச்சோ, அத வந்து நீங்க வந்து செய்யுங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்திலேயே வாழ்றது. நம்ம கடந்த காலத்துல நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம். நெறைய விஷயங்கள் நம்ம இழந்திருக்கலாம். நெறைய வந்து தவறுகள் வந்து பண்ணியிருக்கலாம். நெறைய கஷ்டங்கள அனுபவிச்சிருக்கலாம். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நெறைய வந்து அனுபவங்கள் இருக்கும். அதையே நம்ம நெனச்சுக்கிட்டு, இப்படி ஆயிருச்சே, அப்படி ஆயிருச்சே, நான் அப்படி இருந்தா நான் இப்படி வந்திருப்பனே, அப்படியே இருந் அ அதாவது இது மாறி இருந்தா நான் இப்படி ஆயிருந்திருப்பனே, இப்படி இருந்தா நான் பெரிய ஆள் ஆயிருப்பனே. இது மாரிலாம் யோசிக்கிறத விட்டுட்டு, நம்பளுடைய இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருந்தோம்னா, இப்ப நிகழ்காலத்துல நம்மளால வாழவே முடியாது. புதிய ஒரு விஷயங்கள நம்ம எதையுமே வந்து கத்துக்கவே முடியாது. அதனால அதே விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கடந்த காலத்துல நெறைய பேருக்கு நமக்கு எல்லாத்துக்குமே பல அனுபவங்களான வாழ்க்கைகள் வந்து நடந்திருக்கும். பல கஷ்டமான சூழ்நிலைகள் நடந்திருக்கும். ஆனாலும் அதை எல்லாமே நமக்கு ஒரு அனுபவமா, நமக்கு அனுபவ பாடமா எடுத்துக்கிட்டு, நிகழ்காலத்துல வாழ்றதுக்கு கத்துக்கோங்க. நிகழ்காலத்துல நீங்க வாழ்ந்தாதான் எதிர்கால வாழ்க்கைய வந்து உங்களுக்கு அடைய முடியும். எதிர்காலத்தோட சந்தோஷத்த உங்களால அடைய முடியும். அதனால பழைய வாழ்க்கை, பழைய காலத்த அதே இடத்துல அதோடைய அனுபவத்த மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு, பழைய காலத்துல நடந்த விஷயத்த அந்த இடத்துல நிறுத்தி வச்சுட்டு, அனுபவத்த மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு நிகழ்காலத்துல வாழ்ந்தாதான், எதிர்கால வாழ்க்கைய உங்களுக்கு இன்பமா வாழ முடியும். சரிங்களா? 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கெடுத்தாலும் பயப்படுறது. அதாவது புதுசா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு பயப்படுறது. நாம ஏதாவது செஞ்சா அது தப்பா போயிடுமோன்னு பயப்படுறது. அவங்க என்ன நெனைப்பாங்களோன்னு பயப்படுறது. நாம செஞ்சா கரெக்ட்டா இருக்குமோன்னு பயப்படுறது. நாம நாம செஞ்சா ஃபெயிலியர் ஆயிடுமோ? நாம செஞ்சா தப்பா போயிடுமோ? நம்மள கிண்டல் பண்ணிருவாங்களோ? அப்படின்னு நெனச்சு பயப்படுது. இது மாரி எதுக்கெடுத்தாலும் பயந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால எந்த விஷயத்தையுமே வந்து சாதிக்கவே முடியாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நம்மளுடைய பயத்த அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு நம்மளோட எதிர்காலத்த, நம்மளோட முன்னேற்றத்த தடுக்கக்கூடிய முக்கியமான எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது பயம்தான். இந்த பயத்த தூக்கி போட்டாதான் நீங்க வாழ்க்கையில சாதிக்க முடியும். அத மனசுல வச்சுக்கோங்க. அப்ப உங்களோட பயத்த தூக்கி போட்டுட்டு, வாழ்க்கையில நீங்க சாதிக்கிறதுக்கு ரெடியா இருங்க. சரிங்களா? 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆரோக்கியத்த கவனிக்காம விடுறது. அதாவது நான் வந்து நெறைய நான் பணம் சம்பாதிக்க போறேன். நான் வந்து பெரிய ஆளாயிட போறேன். ஒரே நாள்ல பெரிய ஒபாமா ஆயிட போறேன். இது மாரிலாம் யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க, நம்மளோட ஹெல்த்த வந்து கவனிக்கிறதே கிடையாது.
இப்படி கவனிக்காம விட்டுட்டு சரியா தூங்குறது கிடையாது, சரியா நேரத்துக்கு சாப்பிடுறது கிடையாது, எப்ப பாரு போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ஹெல்த் வந்து எப்படி நல்லா இருக்கும். ஹெல்த் வந்து சரியில்லாம இருந்துட்டு நம்ம என்ன விஷயம் சாதிச்சாலும் அதுல எந்த பலனுமே இருக்காது. அதனால நம்மளோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, சரியான சாப்பாடா சாப்பிடுங்க. அப்பதான் நம்மளோட உடல் ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? 5வது பாயிண்ட் என்ன தெரியுமா? நன்றி சொல்ல மறக்கிறது. அதாவது நமக்கு நெறைய பேர் நமக்கு வந்து சின்ன உதவியாவே, பெரிய உதவியாவும் நெறைய பேர் நமக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. அது சின்ன உதவி செஞ்சவங்களா இருந்தாலும் சரி, பெரிய உதவி செஞ்சவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல மறக்காதீங்க. அதே மாதிரி அவங்க செஞ்ச சின்ன உதவியும், பெரிய உதவியும் நீங்க நன்றி உணர்வோட இருங்க. சரிங்களா? இந்த மாதிரியான தவறுகள வந்து நாம தவிர்த்துக்கிட்டாலே நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இது ரொம்ப சின்ன சின்ன தப்பு தானே. இதுல என்ன பெரிய மாற்றம் வந்துற போகுது? அப்படின்னு நீங்க லேசா வந்து நினைக்கக் கூடாது. இந்த சின்ன சின்ன தவறுகள தான் நம்ம மாத்தாம கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த சின்ன சின்ன தவறுகள மாத்திக்கிட்டாலே நம்மளோட வாழ்க்கை சூப்பரா நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா மறந்துடாதீங்க. இந்த தவறுகள மாத்திக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில சாதிச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழிய பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.